கோடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். தொடர்ந்து காணொளிகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம், வாழும் சித்தர்களுடைய தரிசனம் உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அது இந்த பொங்கல் திருநாளில் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரியான இடம் எனக்கு இன்னும் அமையலை. புத்தாண்டில் உங்களுக்கு இந்த தரிசனத்தை கொடுப்பதாக நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுவும் பாசிபிலிட்டிஸ் இல்லாமல் போச்சு. அடுத்து பொங்கல் தினம் கிட்டத்தட்ட இது 8-9 ஆயிடுச்சு. ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு 4-5 நாள் லீவ் இருக்குது. அதில் பொங்கல் தினத்தில் இந்த வாழும் சித்தருடைய தரிசனம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கும், வந்து போகிறதெல்லாம் முடியாது. சென்னை அப்படின்னா சென்னையில் உள்ளவங்க மட்டும் தான் வர முடியும், ரொம்ப லாங்ல இருந்தெல்லாம் எங்களால் வர முடியாது. ஸோ நாங்கள் சேலத்துலேருந்து நிறைய இருக்காங்க, தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்காங்க, திருவாரூர்லேருந்து கேட்டிருக்காங்க, மற்றும் திருச்சி, கிருஷ்ணகிரி, இது மாதிரி இடங்கள்ல இருந்தும் நாங்கள் தரிசனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டு கொஞ்சம் பார்த்து வைங்க, சண்டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வீக் முன்னாடியே வைங்க, அப்போ தான் நாங்கள் போகிற செலவெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் மனசில் வச்சு தான் நான் டேட்டு என்னால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிறவங்க யாராவது இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் யாரேனும் தங்களுக்கான ஒரு ஏதாவது சின்ன தெரிஞ்ச ஒரு மினி ஹால், சமுதாய கூடம், இது மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா இது ஃப்ரீ சர்வீஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் சித்தர்களை அது கூட ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் நான் எத்தனை பேர் வரீங்கன்னு கேட்டதுக்கு அவர் பணம் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் என்ன பண்றது, இப்போ பணம் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஒரு நல்ல சேவையை கொடுக்கணும், சித்தரை கூப்பிட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அதை நான் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையில் ஃபண்ட் இருந்தால் நான் பண்ணலாம். ஃபண்டுங்கிறது எங்கேருந்து வரும்? நீங்கள்லாம் கொடுத்தா தான் வரும். ஸோ நீங்கள் எதுவுமே கொடுக்காம வெறும் சர்வீஸை மட்டும் எதிர்பார்க்குறவங்க கேட்குறாங்க, கேள்வி பணம் நீங்கள் யூடியூப்ல நீங்கள் கேட்கவே இல்லையே. இப்போ மட்டும் நான் கேட்கவும் இல்லை, எத்தனை பேர் வரீங்கன்னு கேட்டேன். ஹவு மெனி ஆர் பார்ட்டிசிபேட்டிங் கேட்டேன். தமிழ் தெரியலையா இல்லை புரிஞ்சிக்கலையா? திரும்ப அவர் என்கிட்ட அடுத்து கேட்குறாரு, நீங்கள் பணம் கேட்கலன்னு சொன்னீங்க, இப்போ பணம் கேட்குறீங்களேன்னு. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சரி, ஏன்னா இப்படி ஒரு பொருளை கிளப்பி போட்டு இன்னும் பணம் கேட்குறான், அப்புறம் வாழும் சித்தர் எல்லாம் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அது ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்கிறான்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். ஸோ எனக்கு ஒரு சென்னையில் எங்கேயோ ஒரு இடத்துல லாஸ்ட் டைம் கூட நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது KK நகர்லேருந்து காசி தியேட்டர் பக்கத்தில் ஒருத்தவங்க ஒரு அன்பர் ஒரு சமுதாய கூடம் இருக்குது, அது ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது, நான் உங்களுக்கு தரேன்னு சொன்னார். ஆனால் ஒரு நம்பர்லாம் எனக்கு சுத்தமாக இல்லை, இப்போ மறந்து போச்சு. ஸோ வேறு யாராவது இது மாதிரி நீங்கள் வாழும் சித்தரை நீங்கள் தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இடம் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள். அந்த இடத்துக்கு நிச்சயமாக அங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். யாராவது அன்னதானம் யாராவது கொடுத்தாங்கன்னா, ஏன்னா காலையிலேருந்து 9 மணிலேருந்து இரவு மாலை 6 மணி வரை வச்சுக்கிடுங்க, 5 மணி வரை வச்சுக்கலாம். காலை 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் எல்லாரும் குடும்பத்தோடு தரிசனம் பண்ணிட்டு போகலாம். என்ன உங்களுக்கு தேவையான ஒவ்வொருத்தராக இருக்கணும். எல்லாம் ரொம்ப ரஷ் இல்லாமல் பார்த்துக்கணும். நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ மினிமம் ஒரு நடைமுறை செலவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? எல்லாத்தையுமே நாம் பேர் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வர்றீங்க, இப்போ நீங்கள் தரிசனம் பண்ண வர்றீங்க, செலவு இல்லாமல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் அந்த அடுத்த காணொலியில் நான் என்னைக்கு டேட்டு இதெல்லாம் சொல்லும் போது சொல்கிறேன். ஏன்னா ஒரு மினி ஹால் புக் பண்ணணும். ஒரு சின்னதாக பெரிய மண்டபம்லாம் வேண்டாம். ஒரு 50 பேர் போகிற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு 50 பேருக்கு சின்ன ஒரு மினி ஹால் பண்ணணும். ஒரு மினி ஹால் சென்னையில் உங்களுக்கு புக் பண்ணுறதா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? வேற எங்கும் கோயில் குளத்துலாம் போனால் ரொம்ப ரஷ் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு அந்த இது வராது. ஏன்னா சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையில் உள்ளவங்களுக்கு தான் முதல்ல நான் பிளான் பண்ணேன். இப்போ எல்லாரும் கேட்கும்போது, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்கும்போது நம்ம அவங்களுக்கும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியல. இப்போ அதனால இன்னும் நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இதை நம்ம செய்யலாம். நான் என்னுடைய எஃபர்ட் எடுக்கலாம். நான் ஃபுல்லாக உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி என்னுடைய இதை கொடுக்கலாம். ஆனால் நடைமுறை செலவுகள்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நீங்களும் தான் ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா? தரிசனம் வேணும் அப்படின்னு கிடைக்கிறவங்க நீங்களும் அதில் பங்கெடுத்துக்கணும். எல்லாத்துலேயுமே நீங்களும் பங்கெடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் நான் நம்புறேன். இதை சித்தர்கள் திருவடிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து இந்த செலவுகளை எல்லாம் நம்ம மீட் பண்ணலாம். நிறைய இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாராவது அன்னதானம் யாராவது பண்ணணும், ஒரு 50 பேருக்கு 100 பேருக்கு அந்த நேரத்தில் வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் அன்னதானம் பண்ணணும்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா
அன்னைக்கு அந்த அன்னதானத்தை யாரு எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லுங்க. ஏதாவது மினி ஹால், ஏதாவது சமுதாய கூடங்கள் இது மாதிரி நல்லா வந்து போற மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருந்ததுன்னா சொல்லுங்க. அதை நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் சித்தராங்க அழைச்சிட்டு வரணும், கார் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, உள்ள இருக்குது, இங்க இப்படி நிறைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்குது. வெறும் சும்மா சாதாரணமா நீங்க வாங்கணும்னு உட்காந்துட்டு அவங்களும் போயிட முடியாது. அவங்களுக்கான ஒரு செலவுகள் இருக்குது, நடைமுறை செலவுகளும் இருக்குது. இதெல்லாம் நம்ம மீட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அதனால அதை நான் நீங்க காசுன்னு எல்லாரும் ஐயோ காசு கேட்கிறாரு அப்படின்ட்டு நீங்க பாதி பேர் வராம கூட இருக்கலாம். இதை நான் காசுன்னு கேட்கல, செலவுகளை நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள், அப்படித்தான் நம்ம சொல்றோம். தொடர்ந்து நம்ம காணொலியை அது என்னைக்கு டேட் அப்படிங்கிறது நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா பொங்கல் லீவ்லோடு வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமை வச்சிங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் நைட்டு கிளம்பி காலையில் இங்கே தரிசனம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கோ நாங்கள் கிளம்பினோம், அடுத்த நாள் காலையில் நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு சரியாக இருக்குன்னு இருக்காங்க. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அவங்களோட அவைலபிலிட்டி, சித்தரையாவுடைய அவைலபிலிட்டி என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும். வேற எங்காவது போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் விரைவில் இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த பொங்கல் வருது, பொங்கலுக்கு முன்னாடி பொங்கலுக்கே நான் கொடுக்கணும்னு நினச்சேன். பொங்கலுக்கு இந்த தரிசனத்தை கொடுக்க முடியாது, அது பொங்கல் தாண்டி தான் இதை நான் பொங்கல் கழித்து நிச்சயமாக இதை நம்ம ஒரு சண்டேல சண்டேங்கிறது கன்ஃபார்மாக நம்ம பண்ணலாம். அதனால நீங்களும் தயாராக நிலையிருங்க. நிறைய பேர் வந்தால் தான் நான் இது கொடுக்க முடியும். ஏன்னா இது ஆல்ரெடி நான் இல்லக்க சொல்லியிருக்கேன். நிறைய பேர் உங்களுடைய இந்த கமெண்ட் பாக்ஸ் கூட நீங்கள் எழுதலாம். கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பேரையும் ஊர், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இது 3 நீங்கள் எழுதுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட பேர், ஊர், உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் எழுதுனீங்கன்னா நான் நீங்கள் இதில் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அனுப்ப வேண்டாம், தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் இருந்து உங்களுடைய பெயரும் எந்த ஊர்லேருந்து நீங்கள் வர்றீங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் என்னங்கிறது மட்டும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எத்தனை பேர் வரீங்க, குடும்பத்தோடு எத்தனை பேர் வரீங்கிறத சொல்லுங்கள். அதில் எழுதும்போது 4 பேர் வரும், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வரும், குழந்தைங்களோட வரும், மொத்தம் 4 பேர் வரும் அப்படிங்கிறத 4 persons 2 persons அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க. இல்லை 4 பேர் தமிழ்லையோ ஆங்கிலத்திலோ எதில் வேணாலும் நீங்கள் எழுதுங்க. அப்போ தான் எனக்கு எத்தனை பேர் வருவீங்க, எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம், ஒரு குடும்பத்திலேருந்து எத்தனை குடும்பங்கள் வருது, ஒரு குடும்பத்துக்கு எத்தனை பேர் வருவீங்க அப்படிங்கிறதுலாம் நான் யோசித்து உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு இடத்தை நம்ம தெரிவு செய்து அவரை வரவழைத்து உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு தரிசனத்தை இந்த புத்தாண்டில், இந்த பொங்கல் தினத்துக்கு பிறகு உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரத்துக்கு நான் அரேஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா இன்னும் ஐயாவிட்ட நான் பேசலை. அதே மாதிரி என்ன இடம் தேர்வு செய்யப்படல. அப்போ நான் இருக்கிறது வேளச்சேரி, இந்த புறநகரில் வேளச்சேரிலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. ஒரு நாள் வாடகை தான் கேட்குறாங்க. அதெல்லாம் நான் எந்த அளவுக்கு பேர் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. நீங்களெல்லாம் இதில் கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் செய்தீர்கள் என்றால் இது எனக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு நான் கொடுத்தேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். என்னைக்கு டேட்டு, எங்கே இடம் அப்படிங்கிறத நான் தெரிவு செய்கிறேன். ஏன்னா எத்தனை பேர் வர்றீங்கன்னு தெரிஞ்சாதான் அத்தனை பேர் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மண்டபத்தையும் ஏன்னா அந்த காசை பேக் பண்ண முடியுமா, எவ்வளோ பேர் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச முடியும். மண்டபத்திலையோ இல்லை வேற எங்கோ நான் பேச முடியும். வேறு யாராவது தெரிந்தவர்கள் அந்த மாதிரி பெரிய ஒரு இடம் இருக்குது, இல்லை ஒரு பெரிய சமுதாய கூட மாதிரி இருக்குது, ஏன்னா பப்ளிக் பிளேஸாக இருந்தால் தான் எல்லாரும் தனி வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் கூட சொன்னாங்க, ரொம்ப லிமிட்டட் பர்சன் இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ளே நானே பண்ணுறதுன்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் எனக்கு தெரியல. 5 பேர் 10 பேர் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 பேர் 100 பேர் எல்லாம் வரும்போது அது ரொம்ப அவங்களுக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் ஒரு பப்ளிக் பிளேஸில் எங்கேயாவது போகலாம், கோயில் இருக்கிற எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்கலாம். அது ஒரு தனியாக ஒரு மண்டபமாக இருந்தது, அது பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இருந்தது அப்படின்னா ஐசோலேட்டாக நம்ம போயிருக்கலாம். ஆனால் அங்கே போனால் கோயிலுக்கு வர்றவங்க தான் ஆக்குபை பண்ணுவாங்களே தவிர உங்களுக்குன்னு நாங்கள் ஏற்பாடு பண்ண இந்த சிறப்பு தரிசனங்கள் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அது ரொம்ப பிச்சல் பிடுங்கல் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. மற்றவங்களும் தரிசனம் பண்ண ரொம்ப சந்தோஷம் தான். ஆனாலும் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ நீங்களும் இந்த எல்லாத்துலேயுமே பங்கெடுத்துக்கலுங்க. உங்களுக்கு இடம் இருந்தால் சொல்லுங்கள், செலவுகளையும் கொஞ்சம் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். விரைவில் அது எவ்வளவு ஆகுங்கிறத ஷேர் பண்ணுறதை நீங்களும் ஷேர் பண்ணிடலாம். அதுக்கான எல்லா விவரங்களும் அடுத்த காணொலியில் நிச்சயமாக செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருப்பதி சிவபாதம். வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.